தனது தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அளிப்போம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசு இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இடிமேல் இடியாக அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த நிதிநிலை அறிக்கை நாங்கள் போராடி பெற்ற கடந்த ஆட்சியிலே எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட அந்த 11,000 கோடி நிதியை அறவே ரத்து செய்து நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. மிகுந்த அதிர்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்த சூழலில் பல்வேறு குழப்பங்கள் அப்போது எங்களுக்கு ஏற்பட்டது. ஒருவேளை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி இந்த அரசு செல்கிறதா என்று நாங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்த நிலையிலே நேற்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு ஏற்க முடியாத ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது, அது அனைவரும் அறிந்த ஒன்று. அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது ஒன்றிய அரசு கடன் வாங்க அனுமதித்தால் இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அவர் சொல்லியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது, அதிர்ச்சிக்குரியது. நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தரன்னு சொல்லி இன்னைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்பேற்றிருக்கீங்க. நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு தான் போவீங்கன்னு பார்க்கும்போது இப்போ டேக்ஸை அமல்படுத்துவதற்கே ஒன்றிய அரசிடம் நாங்கள் கையேந்த வேண்டும் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. அப்போ எந்த அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீங்க? இதெல்லாம் தெரியாமல் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டீங்களா? கடந்த திமுக ஆட்சியில் அதை சும்மாலாம் விட்டுட்டு அப்படியே கமிட்டியை போட்டு விட்டுட்டு போல சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார் நிதியமைச்சர். அவர்கள் கமிட்டியை போட்டார்கள், அனைத்து சங்கங்களை அழைத்து பேசினார்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் அதை தொடர்ந்து பேசினார்கள். அதை தொடர்ந்து பேசியதுக்கப்போ கமிட்டியிலேருந்து அரசாணை 7 டேட்டட் 9/1/2026 தேதியோட அரசாணை 7 போட்டாங்க. அதில் ரூல்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணாமல் இருந்தது. அதுக்கு 11,000 கோடியை நிதியை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இன்றையமாக ஒரு ஆர்டர் போட்டிங்களே, எப்படி இது டேக்ஸே அமல்படுத்த முடியுமா இல்லையான்றது ஒன்றிய அரசு கடன் கொடுத்தால்தான் சொல்கிறீங்க. அப்போ எப்படி இடைக்கால நிவாரணம் டேக்ஸ் பிரகாரம் கொடுக்குறேன்ட்டு அரசாணை 111 போட்டிங்க? அந்த 111 போடும்போதே எங்களுக்கு தெரியும் அரசாணை நம்பரே சரியில்லை. இன்ட்ரீம் இப்போ நீங்கள் கொடுக்குறேன்றீங்க, அப்போ டேக்ஸுக்கு அனுமதின்றீங்க. ஒன்றும் குழப்பமாக இருக்குது எங்களுக்கு. இதில் ஒன்றே புரிஞ்சுக்கணும், 11,000 கோடியில் ஏற்கனவே 6,000 கோடி அரசுடைய பங்களிப்பு சிபிஎஸ் திட்டத்துக்கே இருந்தது. கூடுதலாக தான் 5,000 கோடி ஒதுக்குனாங்க. இப்போ அதையும் சேர்த்து முடக்கிட்டீங்க. அப்போ சிபிஎஸும் கிடையாதா? அப்போ எங்களுக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கான்ட்ரிபியூஷன் போட போகிறது இல்லையா? என்ன நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஏற்க முடியாதது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இதை என்னன்னு செக் பண்ணணும். எதுக்கு நம்ம போயிட்டு ஒன்றிய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும்? அதெல்லாம் அரசு வாங்கி பர்மிஷன்லாம் கடந்த ஆட்சி போட்டுட்டு போயிடுச்சு. ரொம்ப எளிமைப்படுத்தியாச்சு. நீங்கள் டேக்ஸ் திட்டத்தை அமுல்படுத்தணும். அடுத்த கட்டமாக நீங்கள் சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகணும். அங்கேயே வண்டி சுற்றுறது எங்களுக்கு எப்படின்னு புரியல. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை மெத்தமாக ஏமாற்றிட முடியாது. இந்த அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலையிடணும். எங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை வரும் சட்டமன்றத்திலே அறிவிக்கணும். சரி, இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காங்க, செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு தான் காத்திருந்தா இது இருக்கிறதையும் ஒரு கதையாக ஏற்கனவே கொடுத்த திமுக அரசு கொடுத்த டேக்ஸ் மேலேயும் கை வச்சா என்ன அர்த்தம்? உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. இது எங்களோட வாழ்வாதார பிரச்சனை, 20 ஆண்டுகால பிரச்சனை. இந்த பிரச்சனையை எளிதாக இப்படி சொல்லிவிட்டு இந்த அரசு கடந்து விட முடியாது. எனவே நாங்கள் அடுத்த கட்டமாக ஜாக்டோஜியோ பேரமைப்போடு சேர்ந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம்.